ஓகே, வெல்கம் டு டிஜிடி சூர்யா விலாக். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பைக் வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. அதை நம்ம வந்து சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது அந்த வீடியோவே ரொம்ப நாள் கழிச்சு தான் ரெடி பண்ணுறேன். அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபெக்டை போட்டு ஃபன்னாக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, இன்னும் அதிகமாக தேவை. அதேமாதிரி பார்க்குறவங்க மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வரும். அடுத்தடுத்து நம்ம போடுறப்போ வரும், நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வியூஸை விட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, டர்ஃப் லைஃப் வீடியோவில் வந்து முடி அதிகமாக இருந்துருக்கும். ஃபுல்லாக இங்கே சைடு ஃபுல்லாக அப்படியே வேன்னு இருந்திருக்கும். இப்போ அப்படியே இதுவாகிடுச்சின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. முடி அதிகமாக இருந்தாலே வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பொறுக்கி மாதிரி சுற்றுற, போய் முடிய வெட்டு அப்படின்னா. அதே தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, போய் முடிய வெட்டிட்டு வந்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் திட்டாங்க, நான் முடிய முன்னாடி அதிகமாக வச்சுட்டேன். அது ஏன் தப்பு இல்லைங்க. நான் வந்து முடிய வெட்ட தான் சொன்னேன், மீடியமாக விடுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, மீடியமாக விடுன்னு சொன்னாலும் பாதி தான் வெட்டினார். வெட்டிட்டு அந்த மிஷின் இருக்கும்ல, அந்த ஈட்டர் மிஷின் மாதிரி, அதை பண்ணனால எனக்கு வந்து தெரியல. அதை பண்ணனால சரி, ஓகே, முடி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு பார்க்குறேன். முடி இவ்வளோ முடி. எங்கள் வீட்டில் நான் இருக்கப்பலாம் இப்படி முடியை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கடா வெளியில் வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு. அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சி திட்டாங்க, அது வேறு விஷயம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி நம்ம வண்டி வந்து 50,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கும் நம்ம விலாகுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக சம்மதம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா விலாகும் வந்து வண்டியில் தான் போகிறோம். அது ஒரு சம்மதம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாேருக்கும் 50,000 ஓடிச்சுன்னா, பைக் 50,000 ஓடிச்சுன்னா எவ்வளோ வைக்கும், அதுக்கு மேலே அது ஓடுமா, இல்லை அதுக்கு மேலேயே அது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அது வந்து இங்கே நம்ம வீடியோவில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம வீடியோ. ஓகேவா? நம்ம வந்து பஜாஜ் RS 200 அப்படின்ற பைக் தான் என்னோடய ஃபேவரட் வண்டி. கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலேஜ் செகண்ட் இயர் அப்போ வாங்கின வண்டி. அதான் அந்த வண்டி வந்து இப்போ வந்து 53,000 வரைக்கும் நம்ம வண்டி வந்து ஓடிடுச்சு. அது வந்து இப்போ வந்து சர்வீஸ் எவ்வளோ வச்சுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டோட்டலாக சொல்லணும்னா 13,000 சில்லற கிட்ட வச்சுருக்கு. என்னடா 13,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொல்கிறேன். 13,000 பார்த்திங்கன்னா 8,000 வந்து மொத்தமாக, கிட்டத்தட்ட அந்த 5,000ன்றது ஒரு பல்க் அமௌண்ட். அது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாமா? அந்த PDF வந்து நான் வந்து ஃபோனில் தான் வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நான் வந்து சைடில் போடுறேன். சைடில் போட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்காங்க. நம்ம வண்டியில் வந்து 3 தெரில 3-4 ஸ்பார்க் ப்ளக்கு. அதனால் அது ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்காங்க. ஆயில் பஜாஜ் ஊற்றிருக்காங்க. ஆயில் ஃபில்டர், அப்புறம் கிளச் அசம்பிள், அப்புறம் கிளச் கேபிள், அப்புறம் ஃபில்டர் எலமெண்ட். அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம ஒன்றும் மெக்கானிக் கிடையாது. இந்த அளவுக்கு ஆயிலு, இந்த கண்ட்ரோல், கொஞ்சம் ஸ்பார்க் ப்ளக் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபில்டர் எலமெண்ட், அசம்பிள் டியூப், ஹேண்டில் பார். அந்த ஹேண்டில் பாரு அதை வந்து இது பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அந்த ஹேண்டில் பார் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தடா போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸாக ஒரு இருக்கும், ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம போகிறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது பெரிய ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, சின்ன ஆக்சிடெண்ட் சொல்ல முடியாது, சின்ன ஒரு அளவுக்கு ஆக்சிடெண்ட். அது ஆனப்போ அடி தான். என்னை விட எனக்கு பின்னாடி உட்காந்து என் ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப அடி. அந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ வந்து ஹேண்டில் பார் வந்து லைட்டாக பெண்ட் ஆகிடுச்சு. அது வந்து பெருசாக இது இல்லை. சரி, ஓகே, சர்வீஸ் விடலப்போ மாற்றலாம்னு வச்சுட்டு இருந்தோம். அப்புறமா இப்போ தான் எல்லாத்தையும் சரி, ஓகே, எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்டில் பார் மாற்றணும். ஓகே. அது அப்புறம் வந்து பிரேக் பேடு, பேக்கும் ஃப்ரண்ட்டும் மாற்றிருக்காங்க. இன்லைன் ஃபியூல் ஃபில்டர், அப்புறம் கேஸ்கெட் கவர், அது 2 மாற்றிருக்காங்க. இதெல்லாம் மாற்றிருக்காங்க. இதெல்லாம் மாற்றினதுக்கு எவ்வளோ பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6,025 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அதில் ஆச்சரியப்பட வேண்டியது என்னன்னா, SGST வந்து ஒரு 620, CGST அப்படின்ற ஒன்று வந்து 620. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,240 ரூபா கிட்ட ஜிஎஸ்டி மட்டுமே வந்துருக்கு. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் அவ்வளோ அமௌண்ட். என்னடா 6,000 தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் வந்து இன்னொரு பில்லில் வந்து இதெல்லாம் வந்து பொருளோட இது வந்து லேபர் சார்ஜ் அது நிறையா போட்டிருக்காங்க. ஆனால் அதை நான் டோட்டலாக சொல்லிடுறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1,678. இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், ஜிஎஸ்டி அதிகம். கிட்டத்தட்ட அதான் 127 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. சரி, ஓகே. அது வந்து நம்ம இவ்வளோ சர்வீஸ் ஆச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தா கூட என்னடா 8,000 தான் வருது அப்படின்னா, 8,000 சில்லற அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். என்னடா அவ்வளோதான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இதெல்லாம் வந்து ஒரு செலவு. இதெல்லாம் நம்ம செலவு பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே சொல்லியாச்சு, சரி பண்ணியாச்சு.
கிட்டத்தட்ட வண்டி கொடுத்து ஒரு 15 டேஸ் கழித்து தான் நமக்கு தந்தாங்க. அதுவே கம்மி, ஏன்னா வந்து கம்பெனிஸில் கொடுத்தா வந்து கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். ஆனால் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு போய் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எடுத்து வண்டி ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டே போய் வண்டி ஆன் பண்ணுறோம், பேட்ரி டவுனு. சரி ஓகே, பேட்ரி டவுன், சார்ஜ் போட்டு காலையில் வாங்கிட்டான். சரி ஓகே, காலையில் வருவோம். காலையில் வந்தால் ஆன் பண்ணுறோம், பெட்ரோல் வந்து கீழே பயங்கரமாக லீக் ஆகுது. என்னடா, நான் வந்து ஃபஸ்ட்டு அதை தான் பிரச்சனையாக சொல்லிவிட்டேன். ஏன்னா நம்ம வண்டியில் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து லீக் ஆச்சுன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. மைலேஜ் வந்து 35 இருந்தது 8-7 வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். அதை தான் நம்ம வந்து சொல்லிவிட்டோம். ஆனால் அதை தவிர அவங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வந்து நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப இது இல்லை, ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை சொல்லி தான் விட்றோம். அந்த பிரச்சனையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்றைக்கி வண்டி வேணும் அப்படின்னு நான் இது பண்ணோன்னே, இல்லை ப்ரோ நான் உங்களுக்கு இன்றைக்குள்ளேயே முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு வந்து என்னென்னு டப்புன்னு நான் உட்காந்துருக்க ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே கலட்டி திரும்பி என்னென்னு பார்த்ததில் பார்த்தா ஃபியூல் இன்ஜெக்டர். கிட்டத்தட்ட வண்டி வந்து வாங்கி 7 வருஷம் ஆனதுனால ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து பிரச்சனை வந்துச்சு. ஃபுல்லாக திருப்பிடிச்சி போய் அந்த மாதிரி ஆயிடுச்சா, அதை வந்து மாற்றுறதுக்கு இது வந்துருச்சு. சரி ஓகே, அது எவ்வளோடான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 5055 ரூபா. ஃபியூல் இன்ஜெக்டர் மட்டும் செலவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய செலவாக தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து 8000லேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி 13,000 சில்லறக்கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. அதுதான் இப்போ வந்து நம்ம இது பெரிய பில்லு. 50,000 ஓடினதில் நீங்கள் ஃபியூல் இன்ஜெக்டர் விட்ருங்க, அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. நான் பெருசாக மெயின்டைன் பண்ணல, ஏன்னா நம்மக்கிட்ட காசு ஒன்றும் அவ்வளோ இல்லை. டேங்க் ஃபுல்லோ டேங்க் பாதி வச்சு மெயின்டைன் பண்ணுறது, சும்மா 100-200 போட்டு மெயின்டைன் பண்ணோம். அவங்கள கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, மேக்ஸிமம் 2 லிட்டர்ஸ்க்கு மேலே வச்சு தான் மெயின்டைன் பண்ணணுமா. அப்போ தான் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. கார்ப்பரேட் வண்டியில் பிரச்சனை இல்லை, ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டியில் மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 லிட்டர்ஸ்க்கு மேலே மெயின்டைன் பண்ணணுமா. அது சொன்னாங்க. அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து மோட்டரில் ஆயில் யூஸ் பண்ணுறோம் 20W50 அந்த ஆயில், அதை யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளச் பிளேட் பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இதுன்றதே எனக்கு தெரியல. அது சப்போஸ் நம்ம வீடியோஸில் பார்க்குற யாராவது மெக்கானிக்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்க வந்து பஜாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரில. இப்போதைக்கு நம்ம வண்டியில் பஜாஜ் தான் ஊற்றிருக்கு, ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் போக போக தான் தெரியும். சரி ஓகே, இந்த வீடியோ அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து எனக்கு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி 50,000 ஓடிச்சுன்னா ஒரு வேளை வண்டி அதுக்கப்புறம் ஓடாதோ, அதுக்கப்புறம் வண்டி அவ்வளோதானோ, இல்லை அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணாலும் பிரச்சனை வருமோ அப்படின்ற ஏகப்பட்ட டவுட் இருந்துச்சு. அதனால வந்து அந்த டவுட்டுக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் வீடியோஸ் தான் பார்த்தேன். அதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அந்த வீடியோ யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம வண்டி வந்து பஜாஜ் அப்படின்றனால இந்த செலவு வச்சுச்சு. இது வந்து உங்களுக்கு வேரியண்ட்டுக்கு மாறலாம், இன்னும் ஒரு 1000-2000 அந்த மாதிரி மாறலாம். பஜாஜாக இருக்கட்டும், டிவிஎஸ் அப்பாச்சி ஒன்று தானோ, சரி ஓகே, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாறலாம். கேடிஎம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அது எனக்கு தெரியல. நம்ம வண்டி வந்து 8000 வச்சுச்சு, மேக்ஸிமம் 8 to 10 வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து 50,000 ஓடிச்சு அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம வண்டியோட சர்வீஸோட காஸ்ட். என்னடா பைக்குன்னா அவ்வளோ இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து பெட்ஸ் பிடிக்கும், பார்த்துருப்பீங்க, இந்த பூனை, நாய், அப்புறம் அந்த மாதிரி டாக்ஸு, அதான் நாய் டாக்ஸு ஒன்று தான், ஓகே, அதான் அந்த பூனை டாக்ஸு, அப்புறம் வந்து நிறையா அந்த மாதிரி சின்னதாக இருக்கும்ல, அது மாதிரி வந்து எனக்கு வந்து பைக். ஏன்னா வந்து எனக்கு அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பாட்டி டெத் அப்போ வந்து நான் வந்து ஒரு நாய்க்குட்டி அங்கே ஊரில் சிவகங்கை அந்த சைடில் வந்து நான் போனப்போ வந்து அங்கே வந்து நான் அந்த நாய்க்குட்டியை வந்து கொஞ்சம் விளாடுவேன். அந்த மாதிரி ஒரு 15 days அந்த மாதிரி அங்கே தான் இருந்தோம், விளாட்றோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த இறந்ததுக்கப்புறம் இது பண்ணாங்க. அதுக்கடுத்து 16 அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்போ போகிறப்ப அந்த நாய் வந்து இறந்து போச்சு. அவ்வளோதான், எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதனாலேயே நான் வந்து இந்த டாகு, இந்த பூனைங்க அது மேலே ரொம்ப பாசம் வைக்க மாட்டேன். ஏன்னா நான் பாசம் வச்சேன்னா நான் ரொம்ப உடஞ்சிருவேன், அதனால் வைக்க மாட்டேன். அதனால தான் வந்து வண்டி மேலே இது என்ன தான் ஆனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. அதனால வந்து இதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப பாசம் அதிகம். எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான். கேட்குறப்ப சில பேருக்கு வந்து என்னடா வண்டியை வந்து அப்படி சொல்கிற அப்படின்னு இருக்கலாம். அதான் நீங்கள் எப்படி அன்புள்ள மாதிரி ஒரு இதை பார்க்குறீங்களோ அதே மாதிரி பாய்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் பாய்ஸ் வந்து வண்டியை வந்து ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் வந்து வண்டி வந்து ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட். எதுனாலும் வண்டி தான், எங்கேயா டீ குடிக்க போகிறனாலும் வண்டி தான், எங்கேயா லாங் எடுக்கிறனாலும் வண்டி தான், ஏதாவது பக்கத்துலனாலும் வண்டி தான். ஏதாவது சப்போஸ் இன்னும் அல்டிமேட்டாக சொல்லணுன்னா, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் கூட, ஏதாவது ஒரு மாதிரி டிப்ரெஷன்னாலும் வண்டி எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட புலம்பிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நானும். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான், வேறு எதுவும் இல்லை.
அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸும் நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வந்து விளாகிங் வீடியோ தான். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது வந்து இதை இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை இதை வந்து இப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை கைஸ்.